Hello students, welcome to Janu Max. Today class for 12th standard Max exercise 2.6ல 5th question. ஓகேங்களா? ஸோ அதில் 5 question இருக்குது. இது last one. Obtain the Cartesian equation for the locus of z equal to x plus iy in each of the following cases. இதில் 2 cases கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேசஸை நம்ம கார்டீஷியன் ஈக்குவேஷன் மூலிமா சால்வ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர்ஸ் எப்படி வரும்னா அது ஈக்குவேஷனாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ மாடலஸ் z minus 4 equal to 16. ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்கிற சம்மை நம்ம சால்வ் பண்ணணும். நடுவில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் அதெல்லாம் கரெக்டாக போட்டு நடுவில் மல்டிபிள் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, சப்ட்ராக்ஷன் பண்ணுறது, டிவைட் பண்ணுறது, இதெல்லாம் பேசிக் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக தெரியாது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அந்த பேசிக் நீங்கள் கரெக்டாக போட்டிங்களாவே உங்களுக்கு மேக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா போடுவீங்க. மாடலஸ் z minus 4 equal to 16. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இசட்டுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் ஐவே கொடுத்துருக்காங்க. வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன? z minus 4 equal to 16. ஓகேங்களா? அப்போ இசட்டுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் minus 4 equal to 16. நம்மளுக்கு ரூல் தெரியும். ரியல் பார்ட்டி இமேஜினரி பார்ட்டி தனித்தனியாக எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 4 ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு 16. ஓகேங்களா? எக்ஸ் மைனஸ் 4 நான் ரியல் பார்ட்டி இமேஜினரி பார்ட்டி தனித்தனியாக எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு மாடலஸ் கேன்சல் ஆகும்னா என்ன கண்டிஷன் இருக்குது? ரூட் எடுத்தோம்னா மாடலஸ் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ அது தெரிஞ்சு வச்சுக்காங்க. அப்போ ரூட் எடுத்தால் மாடலஸ் கேன்சல் ஆகிடுமா? கொடுத்துருக்கிற டேர்முக்கு நம்ம ஸ்கொயர் டேர்ம் எடுப்போம். ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. ஓகேங்களா? எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. அப்போ என்னாச்சு? மாடலஸ் கேன்சல் ஆகிடுச்சு. டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைடு. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைடு. ஓகேங்களா? ரெண்டையும் ஸ்கொயர் எடுக்கலாமா? ஸ்கொயர் எடுத்தால் என்ன ஆகும்? ஸ்கொயர் ஆன் போத் சைடு. ஓகேங்களா? இல்லை என்ன பண்ணலாம்? இந்த ரூட்டை ஆப்போசிட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் 16 ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ 2 ரூல் இருக்குது. நீங்கள் ஸ்கொயர் எடுத்தால் இதில் ரூட் கேன்சல் ஆகிட்டு 16க்கு ஸ்கொயர் ஆகும். இல்லை நான் எனக்கு ஸ்கொயர் எடுக்கிறதுக்கு ஞாபகம் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண, இந்த ஸ்கொயரை நான் ஆப்போசிட்டில் கொடுத்துட்றேன், தள்ளிடுறோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ஆப்போசிட்டில் போது 16 ஸ்கொயர் ஆகிடும். நார்மலாக நமக்கு என்ன டேர்ம் மட்டும் இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டேர்ம் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த சைடில் என்ன இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கும். ஓகேங்களா? x minus 4 whole square plus y square into 16 square equal 16 square. ஓகேங்களா? அப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். a minus b whole square ஃபார்முலா வடிவில் இருக்குது. எப்படி இருக்குது? a minus b whole square ஃபார்முலா வடிவில் இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம்? a minus b whole square ஃபார்முலா நமக்கு தெரியுமா? இப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர் போகலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2abனால 4 2 சாரி 8x. அப்போ மைனஸ் 8x b ஸ்கொயருக்கு பதிலாக 16. 4 4 16. அப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. நீங்கள் என்ன பண்ணணும்? 2 டைம் மல்டிபிள் பண்ணணும். 6 2 மல்டிபிள் பண்ணிக்கூடாது. எத்தனை டைம் ஸ்கொயர் இருக்கோ அதை அத்தனை டைம் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 6 6 36. 1 6 6 6ஓட 3 கூட்டினா 9. ஸோ 1 6 6 1 1 1. அப்போ 9 15. 9 16 15 1 ரிமைண்டர் 1 256. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷனாக வரணும். ஆப்போசிட்டில் இருக்கிற 256 ஈக்குவலுக்கு ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டோம்லாமா? 8x ப்ளஸ் 16 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 256. ஆப்போசிட்டில் வரும்போது என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம இதை ஆர்டராக எழுதலாமா? என்ன எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 8x பாருங்கள் எத்தனை இருக்குன்னு 1 தான் இருக்குது. அப்போ மைனஸ் 8x. கான்ஸ்டன்ட் நம்பர் மட்டும் 2 இருக்குது பாருங்கள். 256 16. அப்போ 256ல் 16 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 240 கிடைக்குமா? 240 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் என்னது? கார்டீசியன் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இதுலேயே நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? மாடலஸ் z மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மாடலஸ் z மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. என்ன கொடுத்துருக்காங்க? மாடலஸ் z மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடலஸ் z மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? சொல்யூஷனில் சம் போடலாமா? இசட்டுக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும்? z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இதுதான் கண்டிஷன்ஸு கொடுத்துருக்கிறதுல. ஓகேவா? அப்போ இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் minus 4 whole square minus x plus
iy minus 1 equal to 16. Z-ஓட வேல்யூக்கு போல x plus iy சப்ஸ்டிட் பண்ணிட்டோமா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ரியல் டேர்மும் இமேஜினரி டேர்மும் தனித்தனியாக எழுதுக்கலாமா. x minus 4 plus iy whole square minus x minus 1 plus iy equal to 16. இப்போ x minus 1 ரியல் டேர்மு, ஐயா இருக்கிறது இமேஜினரி டேர்மு. இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியாக எழுதிடலாமா. நெக்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணலாம், ரூட் எடுக்கலாம். ரூட் எடுத்தால் மாடலஸ் கேன்சல் ஆகிடும். ரூட் எடுக்கும்போது என்ன ஆகும், மாடலஸ் கேன்சல் ஆகிடும். கொடுத்துருக்கிறதுக்கு ஸ்கொயர் எடுக்கணும். x minus 4 whole square plus y square மைனஸ், ஓகேங்களா, சென்டராக மைனஸ் இருக்குது. இங்கே இடத்துல ஹோலாக என்ன இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. அந்த ஸ்கொயரை மிஸ் பண்ணிடாதீங்க, கரெக்டாக எழுதுங்க. நெக்ஸ்ட்டு x minus 1 whole square plus y square ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல். ஸோ இதில் என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ரிமைண்டர் என்ன வேல்யூ மட்டும் இருக்கும், x minus 4 whole square plus y square மைனஸ். ஸோ இது ஹோலாக மைனஸாக இருக்குது. அப்போ இதுக்கு ரெண்டு ப்ராக்கெட் போட்டுக்கலாமா, x minus 1 whole square plus y square, ஓகேங்களா, 16. ஏன்னா லாஸ்ட்டாக மல்டிபிள் பண்ணிட்டு இந்த மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போகும். ஓகேங்களா, இப்போ இதான ஆகும், a minus b whole square ஃபார்முலா இருக்கா. இப்போ a ஸ்கொயர் பதிலாக x ஸ்கொயர் ப்ளஸ் 2 மைனஸ் 2ab. அப்போ 4 2 சாரி 8 எக்ஸு, பிக்கு பதிலாக 4 ஸ்கொயர் பண்ணால் 16. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது மைனஸ். இது என்ன பண்ணலாம், a மைனஸ் b ஹோல் ஸ்கொயரா, a ஸ்கொயருக்கு பதிலாக x ஸ்கொயர் 2ab. அப்போ 1 2 சார் 2 எக்ஸ் மைனஸ் 2x ப்ளஸ் b ஸ்கொயருக்கு பதிலாக 1 ஸ்கொயர் பண்ணால் 1. இன்னும் என்ன இருக்குது, ஒய் ஸ்கொயர் இருக்குது. அது அப்படியே எழுதிக்கலாமா. இப்போ என்ன பண்ணலாம், இந்த இதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். 8x ப்ளஸ் 16 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த மைனஸ் என்ன ஆகும், உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். அப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸாக இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் ஆகிடும். ஈக்குவல் 16. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 16 ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு வந்தால் மைனஸ் ஆகிடுமா. ஸோ அதையும் எழுதிடலாம். மைனஸ் 8x ப்ளஸ் 16 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. இப்போ இதில் என்னென்ன கேன்சல் ஆகும் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல், ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கேன்சல், ப்ளஸ் 16 மைனஸ் 16 கேன்சல். ரிமைண்டர் என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் 8x ப்ளஸ் 2x மைனஸ் 1. ஸோ மைனஸ் 8x ப்ளஸ் 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ 8xல் 2x லெஸ் பண்ணால் மைனஸ் 6x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளுக்கு எக்ஸோட கண்டிஷன் வந்து ப்ளஸில் தான் இருக்கணும், மைனஸில் இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், மைனஸால் மல்டிபிள் பண்ணலாமா. ஸோ மைனஸால் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் 6x ஆகிடும் ப்ளஸ் 1 ஆகிடும். ஸோ இதுதான் இதோட இது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஸோ ஆன்சர்ஸ் என்ன கிடச்சிருக்கு, 6x + 1 = 0. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்.